Hi எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்க Soniacharles. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் என்ன சமைக்க போறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் போடுற வீடியோல protein rich food ரொம்ப ஹெல்தியான பன்னீர் Frankie roll எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போறேன். இது ரொம்ப சுலபமா உங்க வீட்ல இருக்க திங்ஸ் மட்டும் வச்சு நீங்க ரொம்ப ஈஸியா சமைச்சிடலாம். வீடியோட முடிவுல நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சமைக்கலாம். பன்னீர் ஃப்ராங்கி ரோல் செய்ய நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அது எல்லாமே இப்படி க்யூப்ஸாக கட் பண்ணி இப்படி சின்னதாக க்யூப்ஸாக கட் பண்ணி நான் ஒரு பவுலில் சேர்க்குறேன். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். என்னென்ன மசாலா சேர்த்து மேரினேட் பண்ணோன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதில் இப்போ சேர்க்குறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அடுத்து 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் சேர்க்குறேன். காரத்துக்கு நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் நான் சேர்க்குறேன், தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கடைசியாக கசூரி மேத்தியை இப்படி கையில் இப்படி இது பண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் நான் கடைசியாக சேர்க்குறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பன்னீர் பீசஸ் உடையாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இதை நல்லா மேரினேட் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே ஒரு சாலட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு ஆனியன், ஒரு கேப்சிகம், ஒரு கேரட், ஒரு ஹாஃப் கேபேஜ் இப்படி மெலிஸாக நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒரு பவுலில் நான் இப்படி சேர்க்குறேன். இந்த மாதிரி மெலிசாக நீளமாக கட் பண்ணி சேர்க்கும் போது அந்த ஃப்ராங்கி ரோலில் இன்னும் நல்லா அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு பவுலில் நான் இப்போ சேர்த்துட்டேன். அதில் 1/2 டீஸ்பூன் நான் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் காரத்துக்கு. சாட் மசாலா இருந்தால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுருங்க. சாலட் தயாராக இருக்குது. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை குக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். வெண்ணெயில் செய்யும்போது அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த வெண்ணெய் சூடான பிறகு நான் அதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் பீசஸை சேர்க்குறேன். அதை சேர்த்துட்டு பன்னீர் பீசஸ் உடையாமல் இப்படி நல்லா அதை கலந்து விடணும். இந்த மாதிரி அது கேப் விட்டு நம்ம இப்படி கலந்து விடணும். ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ் வரைக்கும் இது குக் ஆனால் போதும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. பன்னீர் இப்போ தயாராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குது. அடுத்து நான் ஒரு ரொட்டி செஞ்சிடுறேன். நார்மலாக நீங்கள் சப்பாத்தி உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி ஒரு ரொட்டி தயார் பண்ணிக்கணும். இது நான் பட்டர் போட்டு செஞ்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ ரொட்டி தயாராக இருக்குது. இப்போ ஃப்ராங்கி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஃப்ராங்கி செய்கிறதுக்கு மயோனைஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன மயோனைஸ் இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் சில்லி மயோனைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி மயோனைஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸை நான் இதில் ஆட் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸை இப்படி ஒரு லேயராக நல்லா அடுக்கிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு இதில் நான் குக் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அது மேலே சேர்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அடுக்கிட்டு இப்போ இதை ஃபோல்ட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஃபாயில் வச்சு இதை ரேப் பண்ணுறேன். இதை இப்படி ரேப் பண்ணிவிட்டு உடனே சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய பன்னீர் ஃப்ராங்கி ரோல் தயாராக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்கள்கிட்ட டைரெக்டாக வந்து சேரும். என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.